இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போகிற கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாக நம்ம எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலை பற்றி ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். அதோடைய பாட்காஸ்ட் லிங்க் உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். 8 எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம எப்பயும் போல் மூவி ரிவ்யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த வாட்டி எந்த மூவியை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை பாகம் 2 இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இது ஒரு லாங் ஸ்கேல் வீடியோவாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, விடுதலை பாகம் 2 RS இன்ஃபோடைன்மெண்ட்டோடைய தயாரிப்பில் கிராஸ்கிராஃப்ட் நம்ம வெற்றிமாறன் அவர்களும் இணைந்து தயாரிச்சிருக்கிற ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீட்டில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி, சூரி, அப்புறம் மஞ்சு வாரியர் போன்ற பல நட்சத்திரம், உச்ச நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தில் நடித்து வாழ்ந்திருக்கிற விடுதலை திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம். விடுதலை பாகம் 1 கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியானுச்சுன்னு நினைக்கிறேன். மார்ச் இறுதியில் வெளியானது. அந்த படத்தை நம்ம பார்த்தோம், நிறையவே அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் என்னோடய கேட்சில் நான் ஆட் பண்ணுறேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி இந்த திரைப்படம் விடுதலை 2 அப்படிங்கிறது, விடுதலை பாகம் 2 அப்படிங்கிறது விடுதலை 1 நீழ்ச்சியாகவும் அதில் நிறைய கதைகள், நிறைய புதுமைகளும் இருந்தது. 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கிட்ட ஒரு திரைப்படமாக இருந்ததை ஒரு 8 நிமிஷம் சீனை கட் பண்ணி 2 மணி நேரம் ஒரு 38 நிமிஷத்துக்கு ஒரு படமாக பார்த்திங்க அப்படின்னா விடுதலை 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கடந்த பாகம் அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் குமரேசன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே கதை நகர்ற மாதிரியும், இந்த விடுதலை பாகம் 2 பார்த்திங்க அப்படின்னா பெருமாள்ங்கிற வாத்தியார் அவர் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அந்த குரோத், அவருடைய வளர்ச்சி, அவர் எப்படி அவர் அந்த பாதையை சூஸ் பண்ணார், எதனால் அந்த பாதையை சூஸ் பண்ணாருங்கிறத பற்றியே பார்த்திங்க அப்படின்னா படமாக போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் ஒரு பர்ஃபெக்டான எண்டிங்கில் படத்தை முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு நாஸ்டாலஜிக்கலான எண்டிங். ஓகேங்களா? ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பெர்ஸ்பெக்ஷனு பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பெர்ஸ்பெக்ஷனில் ஒரு கதையை முடிக்கணுமோ அந்த பெர்ஸ்பெக்ஷனில் தான் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில ஆடியன்ஸால் அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சினிமாவை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேர் முட்டு கொடுப்பாங்க. ஆனால் இது சினிமாவை தாண்டின ஒரு வாழ்வியலையும் அதே சமயத்தில் சில ஐடியாலஜிஸ், சித்தாந்தத்தை பார்த்திங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணுற ஒரு திரைப்படம் அப்படிங்கிறப்ப இந்த திரைப்படத்தில் இருக்கிற கருத்துக்களை உள்ள நிறைய வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு இது ஒரு லேர்னிங் லெசனாக பார்த்திங்க அப்படின்னா இந்த விடுதலை பாகம் 2 இருக்குது. ஓகே, இப்போ ஒவ்வொரு சீனாக டைசெக்ட் பண்ணுவோம். ஓகே, அதாவது பெருமாள் வாத்தியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களை இன்ட்ராகேட் பண்ணுறாங்க. இன்ட்ராகேட் பண்ணும் பொழுது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. எதனால் பெருமாள் வாத்தியார் அப்படி மேலே வர்றாரு, எப்படி எதனால் வர்றாரு அப்படின்ட்டு சொல்லி வருது. அவர் இருக்கிற அருமம்புரி கிராம அந்த பகுதிகளில் அவர் வாத்தியாரை வேலை பார்க்குறப்ப அங்கே இருக்கிற சில ஒடுக்குமுறை, ஜாதி வன்மம் இதெல்லாமே இருக்குது. அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோல் ஒன்று இருக்குது. அந்த ரோல் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அதை எல்லாத்தையுமே. அப்போ பார்த்திங்க அப்படின்னா கென் கருணாஸ் அந்த இடத்துல ஹீரோ மாதிரி காட்டுறாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு மனுஷன் கென் கருணாஸ் என் ஏஜ் தான், அவன் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அந்த கிரிப்பாக கொண்டு போகிறான் அந்த சீன்ஸ் எல்லாம். ஓகேங்களா? அந்தளவுக்கு அந்த கருப்பன், அவன் பேர் கருப்பனா, அந்த கருப்பங்கிற அந்த கேரக்டர் தான் வேறு லெவலில் டிசைன் பண்ணி பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் புரட்சி நாயகனாக மாறுறதுக்கு முதல் அடிப்படை காரணமாக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த கருப்பங்கிற கேரக்டர் தான். அதுலேருந்தே அப்படியே சைஸாக மூவ் பண்ணுறாங்க. அவன் வாத்தியார் வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்யூனிசம் சம்மந்தமாக போயிடுற. அப்படி அங்கே தான் தோழர் KK அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அதான் நம்ம ஆக்டர் கிஷோர் அவர்கள். அவரும் பயங்கரமாக அந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுறாரு. சின்னதாக பார்த்திங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் சின்னதாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாப்புல, அதுவும் நல்ல ஏற்புடையதாக இருந்தது. அப்புறம் அனுராக் கஷ்யப் அவர்களுடைய ரோலும் அந்த படத்தில் ரொம்ப பக்கபலமாக அமைஞ்சுது. ஓகேங்களா? வேறு ஒரு மாநிலத்திலேருந்து இங்கே ஒரு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி அந்த ரோல் நல்ல ஒரு செமையாக ஒரு ரோல் இருந்துச்சு. மஞ்சு வாரியர் இந்த படத்தோட ஹீரோயின்னு வச்சுக்கலாம். இந்த படத்துக்கு ஹீரோயின் இல்லாமல் ஒரு சைடு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பார்த்திங்க அப்படின்னா
நம்ம மஞ்சு வாரியர் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு புரட்சி பெண்ணாக டாம்பாய் கட்லாம் போட்டுட்டு பயங்கரமா வராங்க. அவங்க ஆல்ரெடி வந்து மேரிட் ஆனவங்க. அவங்க அந்த ஹஸ்பண்டோடைய ஒடுக்குமுறையோட அந்த இது தாங்க முடியாம, அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு, அப்படியே இவங்க வந்து தனித்துவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு முதலாளி வர்க்கத்துல என்னதான் அவங்க வாழ்ந்திருந்தாலும், அவங்களும் தோழமை அந்த கம்யூனிசம்ல சேர்ந்த ஒரு பெண்மணியாக திகழ்கிறார். அந்த மஞ்சு வாரியரோட கேரக்டர் அந்த மாரி அமைஞ்சது. அது மாரி ஒவ்வொருத்தரோட ரோலும் அப்படியே மனசுல நிக்கிற மாரி அவ்வளோ அழகா கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஆக்டிங் ஸ்கோப்பும் நெறைய இருந்துச்சு. அதே சமயத்துல டயலாக்ஸும் நெறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பயங்கர பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி பண்ணியிருப்பாப்படி. அப்படியே ஒவ்வொரு ரோலும் அப்படியே நின்னு பேசும். கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது ஃபுல்லாவே வாத்தியாருடைய பெர்ஸ்பெக்ஷன்லேயே தான் கதை நகர்ந்துகிட்டு இருக்கு. சரி, கடந்த பாகத்துல இருக்கிற ஒரு மிச்ச சொச்ச சீன்லாம் எடுத்து இதுல போட்டு வச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு சில சீன்லாம் கட் பண்ணிட்டாங்க. குறிப்பா பாவனி ஸ்ரீயோடைய ரோல் வந்து ஃபுல்லாவே இந்த செகண்ட் பார்ட்ல தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து அந்த படத்தோட டிஸ்டர்பா இருக்கும். தியேட்ரிக்கலா வந்து பார்க்கும்போது நெறைய பேருக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் அந்த சீன்ஸ்லாம் தூக்கியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, விடுதலை பாகம் 1ல ஆ பாவனி ஸ்ரீயோட கதாபாத்திரத்த ஸ்டில் ஒரு மிஸ்டீரியஸா தான் வச்சிருப்பாங்க. முழுக்க, முழுக்க, முழுக்க மஞ்சு வாரியருக்கும், விஜய் சேதுபதிக்குமே காட்சிகள் அதிகமா இருக்கு. இந்த பாகம் 2ல. பாகம் 1ல பார்த்தீங்க அப்டின்னா, மஞ்சு வாரியர்ங்கிற ஆக்ட்ரஸ் இருக்கிற அந்த தடமே தெரியாது. ஆனா, இதுல அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி படமா எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, டைரக்ஷனோட பிரில்லியன்ஸிய தான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறமும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட, அதாவது விடுதலை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட, விடுதலையோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பன்னா இந்த அளவுக்கு அவங்க முனைப்பா அந்த படத்த வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த படத்துக்கு ப்ராஜெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 4 வருஷமா அந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அது எல்லா டெக்னிக்கல் எதுவுமே வீணா போல. கதையும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டான ஒரு இதுல தான் முடிச்சிருக்காங்க. கரெக்ட்டான கிளைமாக்ஸு ரியலிஸ்டிக்கா அந்த படத்த எடுத்திருக்காங்க. அவ்வளதான். ரியலிஸ்டிக்கா. உண்மையாவே அந்த இன்சிடென்ட்குள்ள நம்ம இருந்தா எப்படி இருக்குமோ, அதே மாரியான ரியலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுக்குறாங்க. நெறைய இன்ஸ்பெக்டர் கேரக்டர்லாம் வரும். அதாவது நம்ம சேட்டன் கேரக்டரா இருக்கட்டும், அந்த கேரக்டர்லாம் பயங்கரமா ப்ளே பண்ணுச்சு. வில்லனிசம்ல மிரட்டிட்டே இருந்தாப்படி. கடைசி கிளைமாக்ஸ்ல வரைக்குமே. அப்புறம் ஜிவிஎம்மோட கேரக்டரு, ராஜீவ் மேனனோட கேரக்டரு, நம்ம இளவரசு ஐயா, நம்ம அமிதாப் மாமா இருக்காப்லயே டயலாக்ஸ்லயே பிரிச்சு விட்டுட்டாப்ல. வர்றது ஒரு சின்ன சீன்ஸ் தான். அதிலேயும் பிரிச்சு விட்டாப்ல. ஒரு அரசியல்வாதின்னா இப்படிதான் இருப்பான். ஒரு மினிஸ்ட்ரியில இருக்கிறவன்லாம் இப்படிதான் இருப்பாங்கிறத வந்து டிட்டோ வைஸ் அப்படியே நமக்கு பிரதிபலிச்சிருப்பாப்ல. அது வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கேரக்டரைசேஷன்லாம் பயங்கரமா தெரிஞ்சுச்சு. அப்பட்டமா தெரிஞ்சுச்சு. இவங்க இந்நேரம் தான் போட்டு அடிக்கிறாய்ங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆ நம்ம பொலிட்டிக்கலாவும் சரி, கேஸ்டிசம்லயும் சரி, இந்த இந்த பர்ட்டிகுலர் குரூப்ப போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துட்டாப்ல நம்ம வெற்றிமாறன் அண்ணன். அதெல்லாம் வந்து என்னதான்யா சின்ன வயசுலேருந்தே அவங்க மேலலாம் ஒரு காண்டு இருந்திருக்கும் போல. அந்த காண்ட மொத்தமா காமிச்சுட்டாரு. ஆ அமுதன் அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு ஒரு சின்னதா ஏதோ ஒரு ஒரு சின்னதுன்னு இல்ல. ஒரு பெரிய மிஸ்டேக்க பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு டீனேஜர வந்து சுட்டுக் கொன்றுருப்பாங்க. அத வந்து இவரு எரிச்சிருப்பாப்படி. அத வந்து இவங்க இன்ட்ராகேஷன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள பணியிடை மாற்றம் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? வேற இடத்துல போட்டிருப்பாங்க. திரும்பி அதே கேரக்டர உள்ள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு நல்லவனா நான் பார்த்தேன். அமுதன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீசர் அப்படிங்கிற மாரி பார்த்தா, அப்படியே செகண்ட் பார்ட்ல அவர் தான் பெரிய வேலைய பார்த்துவுட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாரி லாஸ்ட்டா ஒரு வேலைய ஒண்ணு பார்த்துவுட்டு போயிடுவாப்ல. நான் இந்த படத்த ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. மேபி எக்ஸ்டெண்டட் கட், அன்கட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ஜீ5ல அகைன் விடுதலை பார்ட் 1 மாரி பார்ட் 2 விட்டாங்க அப்படின்னா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் உட்காந்து லைவ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். அந்த அளவுக்கு அந்த படத்துல அவ்ளோ மேட்டர் இருக்குது. ஓகேங்களா? வெற்றிமாறனே கிட்டத்தட்ட 15 வெர்ஷன்ல அந்த படத்த வந்து எடிட் பண்ணியிருக்காப்படி. ஓகேங்களா? அதுல இந்த வெர்ஷன் தான் ஓகே இருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து இப்ப நம்ம பார்த்த தியேட்ரிக்கல்ல பார்த்த விடுதலை படம். இருந்தாலும் அதுலயும் இன்னும் ஒரு சில சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்ல ஒரு கிரிப்பா படத்த கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாரியான இது இருந்துச்சு. நெறைய லேக் இருக்குன்னுலாம் சொல்லுவானுங்க. படத்த எல்லாம் பொறுமையா உட்காந்து தான் பார்க்கணும். இந்த மாரியான திரைப்படம்லாம் வந்து சித்தாந்தத்த சொல்ற திரைப்படம்லாம் வந்து பொறுமையா காட்சி அமைப்புகள்லேருந்து எல்லாமே பொறுமையா பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனநிலை சரியா இருந்தா மட்டும் தான் இந்த மாரியான படங்கள்லாம் நமக்கு விளங்கும். புரியும். ஓகேங்களா? அத விட்டுட்டு நான் வந்து ஆக்ஷனா தான் பார்ப்பேன். நான் வந்து சென்டிமெண்ட் தான் பார்ப்பேன். நான் காமெடி தான் பார்ப்பேன். நான் மசாலாவா தான் பார்ப்பேன்னா,
கதைக்காகாது. ஒண்ணுக்கும் ஆகாத சில திரைப்படங்களுக்கு வந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் பிசினஸ் போகுது அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை எல்லாம் வந்து ஏன் ஏன் வந்து நம்ம ஆடியன்ஸே அத பெருசா போய் கொண்டு சேர்க்கிறது இல்ல அப்படிங்கிறப்ப, மத்த ஆடியன்ஸ் இத எப்படி ரிசீவ் பண்ணுவான்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? ஆக்சுவலா இத பேன் இந்தியனா ரெப்ரசன்ட் பண்ணல இந்த திரைப்படத்த. வெற்றிமாறன் செஞ்சதிலே ரொம்ப பிரில்லியன்ஸியான ஐடியா இதுதான். பேன் இந்தியனா போய் போய் சேர்த்திருந்தோம் அப்படின்னா, சத்தியமா நெறைய இடத்துல நெறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும். இந்த இந்த படமே எடுக்க விடாம பண்ணியிருப்பாய்ங்க. ஆனா, அவர் தமிழ் ஆடியன்ஸ்க்காகவே தமிழ் படமா தான் இது வந்திருக்கு. ஆனா, காலப்போக்குல இந்த திரைப்படமும் பேசப்படும். தேசிய அளவுல பேசப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது பண்றேன். அண்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு நேஷனல் அவார்டு குடுத்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறதும். அண்ட் நம்ம வெற்றிமாறன் அண்ணன்ட்ட ஒரு சின்ன குற்றச்சாட்டு. என்னன்னா, ஒரு படத்த சென்சார் போர்டுல கொண்டு போயி ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட, அந்த படத்துக்கு போஸ்ட் புரொடக்ஷன் பண்ணி, அந்த சீன்ஸ் எல்லாம் சில சீன்ஸ ஆட் பண்ணி, சில சீன்ஸ ரிமூவ் பண்ணி, டப்பிங் கரெக்ஷன் பார்த்துக்கிட்டு, டப்பிங்லயும் சொதப்பிட்டு, அந்த மாரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்றதெல்லாம் வந்து அந்த டைரக்ஷன் ஸ்டைல் வந்து வொர்ஸ்ட் தான். அது அவரே சொல்றாரு. இருந்தாலும் கூட அது அது ரிப்பீட்டடா பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அது மட்டுமானா இன்னொன்னும் இருக்கு. ஆ நெறைய குறைகள் சொல்லுவாரு. ஒரு நாளைய இயக்குனர் நிகழ்ச்சிகள்ல வந்து நெறைய குறை சொல்லியிருக்காப்படி. அதுலயும் குறிப்பா கருப்பா இருக்கிற பொண்ணுங்கள எல்லாம் ஏன் ஹீரோயினா போடுறதில்ல? வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்க தான் ஹீரோயின் மெட்டீரியலா? அப்படிங்கிற மாரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாப்படி. ஆனா அவருமே அந்த தப்ப செஞ்சுட்டு தான் இருக்காரு. என்ன ஒரு சில திரைப்படங்கள்ல. ஏன் மஞ்சு வாரியர தான் ஏன் ஹீரோயினா போட்டீங்க? ஏன் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து கருப்பா இருக்கிற ஹீரோயின் யாருமே இல்லையோ? மஞ்சு வாரியர் தானா? அ அது மாரியா இருக்கட்டும். ஏன் அசுரன் படத்துலயும் மஞ்சு வாரியர தான் ஹீரோயினா போட்டிருந்தாப்படி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வட சென்னையில ஆண்ட்ரியாவ ஹீரோயினியா போட்டிருந்தாப்படி. ஆண்ட்ரியா அந்த ரோல்ல போட்டிருந்தாங்க. உடனே சொல்லுவீங்க, ஐஸ்வர்யா ராஜேஷையும் தான்ப்பா அந்த படத்துல ஹீரோயினா போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன் வெள்ளையா இருக்கிற ஹீரோயின்ஸுக்கு மட்டும் இது பண்றாங்க? ஏன் ஆடுகளம் படத்துக்கு ஏன் டாப்ஸிய போட்டிருக்காங்க? ஏன்னா அது ஆங்கிலோ இந்தியன் வுமனாம்ப்பா. அதனால வந்து டாப்ஸிய தான் அந்த இடத்துல போடணும். அறிமுக கதாநாயகியா இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லுவாய்ங்க. விசாரணை படத்துல கையல் ஆனந்தி இருக்கு. ஸோ, அவர் கரெக்ட்டா அவரோட ஐடியால கரெக்ட்டா தான் இருக்காரு. இருந்தாலும் மத்த ஆடியன்ஸ் வந்து காண்டாவுறாய்ங்க. மத்த ஆடியன்ஸ் எல்லாம் இவர் வந்து தன்னை புலித்தின்னு நெனச்சு பேசிட்டு இருக்காப்புல, அப்படிங்கிற மாரியே சொல்லி வெற்றிமாறன போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்காய்ங்க. அதெல்லாம் அவரெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. அவர் சொல்றது தான், "அத்தான் நான் எடுக்கிறது தான்டா படம்." அப்படிங்கிற மாரி ஒரு படம் எடுத்து நமக்கு சர்வ் பண்றாருல்ல. அத பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்து கத்துங்க. சினிமானா இப்படிதான் இருக்கணும். சினிமானா இதுதான் சினிமான்னு அவர் காட்டுறாரு இல்லைங்களா? அத கொஞ்சம் காட்டணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கத்துக்கணும். ஓகேங்களா? ஆ முன்னாடியாவது கமல்ஹாசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து சினிமாவ வந்து இப்படி தான்டா இது தான்டா சினிமான்னு காட்டுறப்பலாம் எவனும் ரிசீவ் பண்ணல. இப்போ உட்காந்து ஆ ஊன்னு கொண்டாடுறாய்ங்க. ஆனா இப்ப அதெல்லாமே இல்லாம, அதிலேயும் ஒரு சில ஃப்ளா இருக்கிறது இல்ல. டைரக்ட்டா டேரிங்கா எக்ஸ்போஸ் பண்றது வந்து வெற்றிமாறன் சார் தான். அப்படிங்கிறப்ப ஒரு சில சினிமாவோட பெர்ஸ்பெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அழகா நமக்கு வந்து கன்வே பண்றாரு. அதெல்லாம் உட்காந்து கத்துக்கலாம். நெறைய கத்துக்கலாம். கத்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வெற்றிமாறன் சார்ட்ட இருக்கு. ஆனா, அவரோட பேட்டர்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா, அவரே சொல்ட்டாரு. என்னோட பேட்டர்ன் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் வொர்ஸ்ட்டா இருக்கும். என்னோட பேட்டர்ன் ஆக்சுவலி ரொம்ப ராங்கான ஒரு பேட்டர்னு. ஆனா, அந்த பேட்டர்ன்லேருந்து இனி வர ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் அத ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப ரெக்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்காரு. இந்த எந்த டைரக்ஷன் ஃபீல்டுல எந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னே எனக்கு தெரியல. ஆனா, என் தலைவன் என்னைக்குமே ஒன் நாட்ச் அப்ல தான் இருப்பாப்படி. ஓகேங்களா? ஒரு சில சீன்லாம் வந்து நம்ம மனசுல இருக்கிற பிரதிபலிப்பா அங்க எதிரொலிக்கும் பொழுது, அவர் நமக்கான டைரக்டரா மாறிடுறாரு. அப்படிங்கிறப்ப அந்த டைரக்ஷன் பார்த்து நம்மலாம் மெஸ்மரைஸ் ஆகி, இன்ஸ்பிரேஷன் ஆகி, அவர மாரியே படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சொதப்பாம இருந்தா நல்லாருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாராலயும் சூனா பானாவா ஆயிட முடியாது. என்ன? சூனா பானான்னா அந்த சூனா பானா தான். வெற்றிமாறன்னா வெற்றிமாறன் தான். அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இவன் என்னடா இப்படி முட்டு குடுக்குறான் இந்த படத்துக்கு அப்படின்னா, இந்த படம் எனக்கு அப்பயிலேருந்தே ரொம்ப புடிச்சது. 2023லேருந்தே நான் இந்த படத்த வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன். விடுதலை 1 பார்த்தாச்சு. இப்ப விடுதலை 2வும் பார்த்தாச்சு. இப்ப நான் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றது என்னன்னா, அந்த எக்ஸ்டெண்டட் கட் அண்ட் டைரக்டர்ஸ் கட் அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அன்கட் வெர்ஷன் அந்த திரைப்படம். அதுவும் விடுதலை 1 அண்ட் 2 2யும் கம்பைல் பண்ணாலும் சரி, இல்ல 2ம் செப்பரேட்டா இருந்தாலும் சரி. அந்த ஃபுல் பிக்சர் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்துச்சுன்னா உட்காந்து
உட்காந்து பார்ப்பேன். மணிக்கணக்கா உட்காந்து அத பத்தி பேசுவேன். ஒரு சீரிஸ் மாரி நானே விடலான்ட்டு இருக்கேன். விடுதலை அப்படிங்கிற திரைப்படத்த பத்தியே ஒரு சீரிஸ் மாரி விடலாம். அத வந்து ஒரு அந்த ரிவ்யூவா நம்ம வந்து சீரிஸ் மாரி விடலாம் அப்படின்லாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். ப்ராபப்ளி படமா வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நான் உட்காந்து நல்லா பார்ப்பேன். ஆ பார்த்து அந்த படத்த பத்தி நல்லா ரிவ்யூ குடுப்பேன். அது மாரியான திரைப்படங்களையும் இந்த தமிழ் சினிமா ரிசீவ் பண்ணுச்சு அப்படின்னா, தமிழ் சினிமாவ ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்துறதுக்கான ஒரே கடைசி நம்பிக்கையா யார் இருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் சார் தான். ஏன்னா, லோகேஷ் கனகராஜுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருக்காரு. அவர் இந்த ஆக்ஷன் பேக் மசாலா எல்லாமே எல்சியூ அப்படி இப்படின்ட்டாரு. இருந்தாலும் வெற்றிமாறனோட யுனிவர்ஸ்ங்கிறது ஸ்டில் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஏன்னா, அதெல்லாம் பாலு மகேந்திராவோட பட்டறையிலேருந்து வந்தது. அந்த பட்டறையிலேருந்து வந்ததெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில அ வீணா போகாது. ஏன்னா, அவ்வளோ ஒரு ஐடியாலஜிக்கலாவும் சரி, நெறைய விஷயங்கள வந்து நமக்கு கேதரிங் பண்ணி, அத நமக்கு ஒரு திரைப்படமா காமிக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாமே ஒன் நாச் அப்ல தான் இருக்கும். ஸோ வெற்றிமாறனுடைய அடுத்த சம்பவமான வாடிவாசலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வடசென்னை 2 கொஞ்சம் பார்த்து ரிலீஸ் பண்ணி விடுங்க சார். இது அவ்வளோதான். அவ்வளோதான் மக்களே. நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். நீளம் கருதி நான் இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்கள நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஆஃபிஷியல். நன்றி, வணக்கம்.